அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் பொதுத்தமிழ் பாடத்தில் 100க்கு 100 பெறுவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒருவரி வினாவிடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளில் நாம் வேலை வாய்ப்பு பெற, வெற்றி வாய்ப்பு பெற பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறணும். அப்போனா நம்மளுடைய டார்கெட் கண்டிப்பாக 100ஆகத்தான் இருக்குன்னு அந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்ட வினாவிடைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஒரு முறை பார்ப்பது 3 முறை படித்ததற்கு சமம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற பாடத்தலைப்பு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு இயல் 8. அதில் புதிய பாடத்தலைப்பில் என்னென்ன இருக்குது பாருங்கள். பராபரக்கண்ணி, நீங்கள் நல்லவர், பசிப்பினி போக்கிய பாவை, பாதம், பெயர்ச்சொல், திருக்குறள். அடுத்து பழைய பாடப்புத்தகத்தில் அந்த காலம், இந்த காலம், நாடும் நகரமும். இதை தவிர நம்ம இதிலிருந்து கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாத்தாள்களையும் பார்க்குறோம். பாருங்கள், 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 8 பராபரக்கண்ணி என்னும் பாடத்தலைப்புகள். கேள்வி எண் 1. எல்லாரும் இன்புற்றிற்கு நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று பாடியவர் தாயுமானவர். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று பாடியவர் தாயுமானவர். கேள்வி எண் 2. பராபரக்கண்ணி என்ற நூலின் ஆசிரியர் தாயுமானவர். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானன்று என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பராபரக்கண்ணி. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானன்று என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பராபரக்கண்ணி. தண்டருள் என்பதன் பொருள் குளிர்ந்த கருணை. தண்டருள் என்பதன் பொருள் குளிர்ந்த கருணை. இதில் ஒரு சில கேள்விகளை நான் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி 2 முறை நான் ரிப்பீட் பண்ணுவேன். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது முக்கியமான கேள்விகள்லாம் நீங்கள் 3 முறை படித்தது போல் இருக்கும். உங்களுக்கு ஒரு உணர்வு தோணும். ஸோ நீங்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்போது 3 முறை டிவிஷன் பண்ணதுக்கும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். கூர் என்பதன் பொருள் மிகுதி. கேள்வி எண் 6. செம்மையர் என்று குறிப்பிடப்படுபவர் சான்றோர். ஏவல் மற்றும் பணி என்ற சொற்களின் பொருள் தொண்டு. பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருள். பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருள். எய்தும் என்ற சொல்லின் பொருள் கிடைக்கும். தாயுமானவர் யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார்? திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர். தாயுமானவர் யாரிடம் தலைமை கணக்கனாக பணிபுரிந்தார்? திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர். இங்கே நம்மளுக்கு விஜய ரகுநாத சொக்கநாதர் அப்படிலாம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இது ரொம்ப தெளிவாக படிக்கணும். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 11. மன்னர் விஜய ரகுநாத சொக்கலிங்கம் ஆட்சி செய்த இடம் திருச்சி. கேள்வி எண் 12. தாயுமானவர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு தாயுமானவர் பாடல்கள். அடுத்து கேள்வி எண் 13 பாருங்க. தாயுமானவர் பாடல்கள் எவ்வாறு போற்றப்படுகிறது? தமிழ் மொழியின் உபநிடதம். தாயுமானவர் பாடல்கள் எவ்வாறு போற்றப்படுகிறது? தமிழ் மொழியின் உபநிடதம். இதே கேள்வியை வேற எப்படி கேட்பாங்கன்னா, தமிழ் மொழியின் உபநிடதம் எனும் போற்றப்படும் நூல்கள் எவை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம தாயுமானவர் பாடல்கள் அப்படின்னு குறிப்பிடணும். இது சம்பந்தப்பட்ட, அதாவது இதே கேள்வி சம்பந்தப்பட்ட மற்ற கேள்விகளையும் பார்ப்போம் வாங்க. தமிழ் மறை என்று குறிப்பிடப்படும் நூல் திருக்குறள். தமிழ் மறை என்று குறிப்பிடப்படும் நூல் திருக்குறள். அடுத்து பாருங்க, தமிழர் வேதம் என்று குறிப்பிடப்படும் நூல் திருமந்திரம். தமிழர் வேதம் என்று குறிப்பிடப்படும் நூல் திருமந்திரம். அடுத்து பாருங்க, தமிழ் வேதம் என்று குறிப்பிடப்படும் நூல் 4000 திவ்ய பிரபந்தம். தமிழ் வேதம் என்று குறிப்பிடப்படும் நூல் 4000 திவ்ய மறுபடியும் நல்லா கேட்டுங்க. தமிழர் வேதம்னா அது திருமந்திரம், தமிழ் வேதம்னா அது 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்து பாருங்க, திராவிட வேதம் என்று குறிப்பிடப்படும் நூல் திருவாய்மொழி. திராவிட வேதம் என்று குறிப்பிடப்படும் நூல் திருவாய்மொழி. வேளாண் வேதம் என்று குறிப்பிடப்படும் நூல் நாலடியார். வேளாண் வேதம் என்று குறிப்பிடப்படும் நூல் நாலடியார். அதாவது இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு குழப்புற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் மறுபடியும் பார்த்துக்கங்க. இது எல்லாமே கண்டிப்பாக ஏதாவது இந்த 5 கொஸ்டினில் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்துடுது. நான் திரும்ப சொல்கிறேன். தமிழ்மறை திருக்குறள்,
தமிழர் வேதம் திருமந்திரம், தமிழ் வேதம் 4000 திவ்ய பிரபந்தம், திராவிட வேதம் திருவாய்மொழி, வேளாண் வேதம் நாலடியார். ஸோ அப்போ இதோட சம்மந்தப்பட்ட நம்ம மற்ற கேள்விகளையும் கம்பேர் பண்ணி படித்தாச்சு. இப்போ நம்ம கேள்வி பாருங்கள். இப்போ தமிழ் மொழியின் உபநிடதம்னா தாய்மானவர் பாடல்கள். அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 14. 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை யாது? கன்னி. 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை யாது? கன்னி. சேர்த்து எழுதுக. தம் கூட்டல் உயிர் தம்முயிர், இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்றிருக்க. அடுத்து பாருங்க பிரித்து எழுதுக. தான் என்று தான் கூட்டல் என்று. சோம்பல் என்பதன் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. அடுத்து கேள்வி எண் 19. செம்மையருக்கு ஏவல் என்று யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என தாயுமானவர் கூறுகிறார்? கருணை உள்ள சான்றோர்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்று தாயுமானவர் கூறுகிறார். அடுத்து பாருங்க, நீங்கள் நல்லவர் என்ற பாடத்தலைப்புக்கு கீழே நம்ம கேள்விகளை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 20. நீங்கள் நல்லவர் என்ற கவிதை படைப்பின் ஆசிரியர் கலீல் ஜிப்ரான். நீங்கள் நல்லவர் என்ற கவிதை படைப்பின் ஆசிரியர் கலீல் கிப்ரான். கேள்வி எண் 21. உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்ற பாடலை இயற்றியவர் கலீல் கிப்ரான். உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்ற பாடலை இயற்றியவர் கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனான். தீர்க்கதரசி என்ற நூலின் ஆசிரியர் புவியரசு. தீர்க்கதரசி என்ற நூலின் ஆசிரியர் புவியரசு. கலீல் ஜிப்ரான் பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் புவியரசு. சுயம் என்பதன் பொருள் தனித்தன்மை. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என பாடியவர் கலீல் கிப்ரான். உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாக மாறுகிறீர்கள் என்று கூறியவர் கலீல் கிப்ரான். பரிசு பெறும்போது உன் மனநிலை டேஸாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும். புவியரசு மொழிபெயர்த்த நூலின் பெயர் தீர்க்கதரசி. உள்ளீடுகள் என்பதன் பொருள் உள்ளே இருப்பவை. அடுத்த படப்பகுதியான பசிப்பினி போக்கிய பாவை என்ற படப்பகுதியின் கீழே நம்ம கேள்விகளை பார்க்க போகிறோம். கேள்வி 32. பசிப்பினி போக்கிய பாவை யார்? மணிமேகலை. பசிப்பினி போக்கிய பாவை யார்னு குறிப்பிடப்படுகிறார்? மணிமேகலை குறிப்பிடப்படுகிறார். அடுத்து பாருங்க கேள்வி 33. உலக உயிர்களுக்கு அனைத்தும் இன்றியமையாதது உணவு. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என பாடியவர் பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என பாடியவர் பாரதியார். மணிமேகலை எந்த ஊரைச் சேர்ந்தவர்? பூம்புகார். மணிமேகலையை தீவிற்கு கொண்டு வந்து சேர்த்தவர் யார்? மணிமேகலா தெய்வம். மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் அழைத்து சென்ற தீவு மணிபல்லவ தீவு. மணிபல்லவ தீவையும் புத்த பீடிகையையும் காவல் காப்பவர் யார்? தீவத்திலகை. மணிபல்லவ தீவையையும் புத்த பீடிகையையும் காவல் காப்பவர் யார்? தீவத்திலகை. கோ என்பதன் பொருள் பசு. கோ என்பதன் பொருள் பசு. முகி என்பதன் பொருள் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்திருக்கும் பொய்கை கோமுகி. எந்த தினத்தன்று அரிய பாத்திரம் பொய்கையின் மீது தோன்றும்? வைகாசி முழு நிலவு நாள். எந்த தினத்தன்று அரிய பாத்திரம் பொய்கையின் மீது தோன்றும்? வைகாசி மாதம் முழு நிலவு நாள் அன்று. பாத்திரத்தில் இட்ட உணவு குறையாத அதிசய பாத்திரத்தின் பெயர் அமுத சுரபி. அமுத சுரபி முன் ஜென்மத்தில் யாரிடம் இருந்தது? ஆபூத்திரன். மணிமேகலையின் பெற்றோர் கோவலன் மாதவி. மணிமேகலை அமுத சுரப்பியை பெற்று திரும்பிய இடம் பூம்புகார். அமுத சுரப்பியில் முதலில் உணவிட்டவர் ஆதிரை. அமுத சுரப்பியில் முதலில் உணவிட்டவர் ஆதிரை. மணிமேகலை எங்கு சென்று உணவளிக்கிறாள்? பூம்புகாரில் உள்ள சிறைக்கோட்டம். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை நூல் எந்த சமயத்தை சார்ந்தது? பௌத்த சமயம். மணிமேகலை நூல் எந்த சமயத்தை சார்ந்தது? பௌத்த சமயம். மணிமேகலை எந்த நூலின் தொடர்ச்சி? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி மணிமேகலை. அதனால தான் நம்ம மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் இரட்டை காப்பியங்கள் என்று குறிப்பிடுகிறோம். அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். அடுத்து பாருங்க கேள்வி எண் 52.
சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். இது யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும், இது யாருடைய கூற்று? மணிமேகலையின் கூற்று. அடுத்த பாடமான பாதம் என்ற பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி எண் 53. பாதம் என்னும் சிறுகதை பாடப்பகுதியின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். பாதம் என்னும் சிறுகதை பாடப்பகுதியின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். பாதம் எனும் கதைப்பகுதி இடம்பெறும் நூல் தாவரங்களின் உரையாடல். உபபாண்டவம் கதாவிலாசம் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். உபபாண்டவம் கதாவிலாசம் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். தாவரங்களின் உரையாடல் எனும் சிறுகதையின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் யாவை? தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், உபபாண்டவம், கதாவிலாசம். அப்போ எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் என்னென்னு பாருங்கள். தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், உபபாண்டவம், கதாவிலாசம். இப்போ நம்மளுக்கு கேள்வி இதிலேருந்து கொடுத்துட்டு இது யாருடைய நூல் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் நூல்னு கொடுக்கணும். அதாவது எஸ் தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், உபபாண்டவம், கதாவிலாசம் இவற்றின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த நூல்களின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற அப்ரோச்லேயும் நம்ம படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இலக்கண பகுதியான பெயர்ச்சொல் என்ற தலைப்புங்கில நம்ம வினாவிடைகளை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 58. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். இப்போ பாருங்கள், மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி ஆகியவை எவ்வகை சொற்கள்? பொருட்பெயரை குறிக்கின்ற சொற்கள். ஓர் இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர். அது பாருங்கள், சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு ஆகியவை எவ்வகை சொற்கள்? இடப்பெயர்களை குறிக்கக்கூடிய சொற்கள். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு இவையெல்லாம் இடப்பெயர்களை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து பாருங்கள், காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு ஆகியவை எவ்வகை பெயர்கள்? காலப்பெயர். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். கண், கை, இலை, கிளை ஆகியவை எவ்வகை பெயர்கள்? சினைப்பெயர்கள். அடுத்து பாருங்க, ஓர் பொருளின் பண்பை குறிப்பது பண்பு பெயர். வட்டம், சதுரம், செம்மை, நன்மை ஆகியவை எவ்வகை பெயர்கள்? பண்பு பெயர்கள். அதாவது நம்மளுடைய பெயர் சொல் 6 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒவ்வொரு அதனுடைய அப்படின்னா என்னென்ன சொற்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துக்கிருக்கோம். எடுத்துக்காட்டோடு பார்க்குறோம். இப்போ இதில் நம்மளுக்கு எப்படி கேள்விகள் வரும்னா, 3 சொற்கள் ஒரே மாதிரி சொற்களை கொடுத்துட்டு ஒரே ஒரு சொற்களை பெயர் சொல்ல, அதாவது 3 சொற்கள் பெயர் சொல்ல கொடுத்துட்டு ஒரு சொல் சினை பெயர்களை கொடுக்கலாம், இல்லாட்டி பண்பு பெயர்களை கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து நம்மளுக்கு பொருந்தாததை தேர்ந்தெடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான கேள்விகள் நம்ம இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஒன்றன் தொழிலை குறிப்பது தொழிற்பெயர். படித்தல், ஆடுதல், நடித்தல் ஆகியவை எவ்வகை பெயர்கள்? தொழிற்பெயர்கள். இப்போ பாருங்கள், காவியா புத்தகம் படித்தால், இதில் புத்தகம் என்பது பொருட்பெயர். அப்போ புத்தகம் என்பது ஒரு பொருளை குறிக்கிறது, அதனால் இது பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால், இதில் பள்ளி என்பது இடப்பெயர். பள்ளி என்பது ஒரு இடத்தை குறிக்கிறது, அதனால் இது இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினால், இதில் மாலை என்பது காலப்பெயர். காவியா தலையசைத்தால், இதில் தலை என்பது சினைப்பெயர். அதாவது ஒரு முழு உருவத்தின் உறுப்பை குறிப்பது நம்ம சினைப்பெயர்னு படித்தோம். அந்த அடிப்படையில் காவியா தலையசைத்தால், இதில் தலை என்பது சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள், இதில் இனிமை என்பது பண்பு பெயர். கேள்வி எண் 76. பயிர்கள் பசுமையாக இருந்தன, இதில் பசுமை என்பது பண்பு பெயர். அடுத்து பாருங்க, முன்னோர்கள் காரணம் கருதாமல் இட்ட பெயர்கள் இடுகுறி பெயர்கள். இப்போ நம்ம அடுத்த தலைப்புகளை வந்துட்டோம். இடுகுறி பெயர், பொதுப்பெயர், காரணப்பெயருங்கிற தலைப்பில் நம்ம போய் வினாவிடைகளை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 77 பாருங்கள், முன்னோர்கள் காரணம் கருதாமல் இட்ட பெயர் இடுகுறி பெயர். பாருங்கள், மண், மரம், காற்று இதுக்கெல்லாம் காரணம் இல்லை, அது ஒரு இடுகுறி பெயராக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்? 2. அது என்னென்னு பாருங்கள், இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ இடுகுறி பெயர்கள் 2 வகைப்படும். அதில் ஒன்று இடுகுறி பொதுப்பெயர், இன்னொன்று இடுகுறி சிறப்பு பெயர். மரம், காடு, பழம் என்பது இடுகுறி பொதுப்பெயர். ஏன்னா எல்லா மரத்தையுமே நம்ம பொதுவாக மரம்னு குறிப்பிடுவோம். காடுனா மரங்கள் இருக்கிற எல்லா பகுதியும், அதாவது மாமரம் இருந்தாலும் சரி, புளிய மரம் இருந்தாலும் சரி, கருவேல மரங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே நம்ம காடு அப்படின்னு பொதுவாக கூப்பிடுவோம்ல, அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க.
இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, மா, வாழை, கருவேலங்காடு என்பது இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ மாந்தோட்டத்தை ஒரு மாமரம் இருக்கக்கூடிய பகுதியில் மா அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். வாழை தோட்டத்தை வாழை அப்படின்னு, வாழைப்பழத்தை மட்டும்தான் வாழைன்னு கொடுக்குறோம். சிறப்பாக அதை அந்த பழத்தை மட்டும் நம்ம சிறப்பாக குறிப்பிட முடியல, குறிப்பிட்டு தனித்துவமாக குறிப்பிட முடியல, அதை தான் இங்கே சிறப்பு பெயர் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. கருவேலங்காடு என்பது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருளை மட்டும் குறிப்பது தான் அந்த சிறப்பு பெயர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 81. முன்னோர்கள் காரணம் கருதி இட்ட பெயர் காரண பெயர்கள். அப்போ பாருங்கள், அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். நாற்காலி, கரும்பலகை. இப்போ நாற்காலியில் பார்த்தீங்கன்னா 4 கால்கள் இருக்குது, அதனால் நாற்காலி அது பேர். அப்போ காரணத்தோடு இட்ட பெயர் நாற்காலி. அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பலகை, அந்த பலகை கருநிறத்தில் இருப்பதால் அது கரும்பலகை என்று அழைக்கப்படுகிறதா, அப்போ அதுவும் காரண பெயர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 82. காரண பெயர் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி தான். கேள்வி எண் 83. பறவை அணி என்பது காரண பொதுப்பெயர். அதாவது இது ரெண்டுமே காரண பெயர்கள். பறப்பதால் இது பறவை என்று அழைக்கப்படுகிறது காரண பெயர். ஆனால் காரண பெயர்லேயே நம்ம 2 வகை இருக்குது. பொதுப்பெயர் எல்லா பறவைகளையுமே நம்ம பறவைன்னு தான் அழைப்போம், அதனால அது பொதுப்பெயரில் வருது. அந்த அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம். இப்போ பறவை அணி என்பது காரண பொதுப்பெயர், காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது அப்படின்னு குறிப்பிடுறோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 84. வளையல் மரங்கொத்தி என்பது காரண சிறப்பு பெயர். அப்போ எல்லாத்தையும் குறிப்பிடாமல், இப்போ அது நம்ம கையில் போடுற அது வளைவாக இருக்கிறதுனால வளையல்னு அதை குறிப்பிடுறோம் இல்லையா, அதை தான் சிறப்பு பெயர். அப்போ மரங்கொத்தி பறவைன்னு குறிப்பிட்டா அது பொது பெயராக இருக்கும். மரங்கொத்தி அப்படின்னு கொடுக்கும்போது அது குறிப்பிட்ட மரத்தை கொத்துகின்ற ஒரு குறிப்பிட்ட பறவையை மட்டும் குறிப்பிடுறதுனால இது காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிறத இடத்துல வருது. அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இதில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ வளையல் மரங்கொத்தி என்பது காரண சிறப்பு பெயர். காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் குறிப்பது இந்த காரண சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் 85. இடுகுறி பெயரை வட்டமிடுக அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ பறவை, முக்காளி, மரங்கொத்தி, இதில் மண் அப்படின்னு இருக்குது. அப்போ பறவைங்கிறது நம்ம பார்க்குறோம், அது காரண பெயர் தான், காரண பொது பெயரில் வருது. அப்போ முக்காளி என்பது காரண சிறப்பு பெயரில் வருது, மரங்கொத்தி என்பது காரண சிறப்பு பெயரில் வருது. அப்போ இதில் இடுகுறி பெயர்னா என்ன? மண். இடுகுறி பெயர்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், அதாவது காரணமே இல்லாமல் ஒரு பொருளுக்கு பேர் வைப்பது தான் நம்ம மண், அதாவது இடுகுறி பெயர் அப்படின்னு பார்த்தோம். அந்த அடிப்படையில் இங்கே பொருந்தாது பார்த்தீங்கன்னா மண் தான். இந்த இடுகுறி பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மண் தான். மீது எல்லாமே காரண பெயர்கள் அப்படின்னு பார்க்குறோம். காரண பெயரை வட்டமிடுக அப்படின்னு பார்க்குறோம், கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, மரம், வளையல், சுவர், யானை. இதில் மரம், வளையல், சுவர், யானையில் வளையல் மட்டும்தான் நம்ம காரண பெயரில் பார்த்தோம். நம்ம மேலேயே பார்க்கலாம், வளையல் மரங்கொத்திலாம் காரண சிறப்பு பெயர்களில் வருது அப்படின்னு பார்க்குறோம். அது காரணத்தோடு வச்ச பேர் தான் காரண பெயர். அப்போ மரம், சுவர், யானைலாம் இதெல்லாம் இடுகுறி பெயர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 87. இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. இதில் பாருங்கள், வயல், வாழை, மீன்கொத்தி, பறவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வயல், வாழை, மீன்கொத்தி, பறவை இது எல்லாமே காரண பெயர்கள். இதில் சிறப்பு பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை மட்டும்தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மரம் அப்படின்னு பார்த்தா அது இடுகுறி பெயர். ஆனால் வாழை மரம் அப்படின்னு பார்க்கும்போது, வாழை மரம், மாமரம் அப்படின்னு பார்க்கும்போது அது இடுகுறி சிறப்பு பெயரில் வருது அப்படின்னு பார்த்தோம். அந்த அடிப்படையில் இடுகுறி சிறப்பு பெயர் எது? வாழை அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் பாருங்கள், கேள்வி 88. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் என்று பாடியவர் ஆ. முத்தரையனார். அன்பிலின் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் என்று பாடியவர் ஆ. முத்தரையனார். ஆ. முத்தரையனார் எந்த நாட்டு கவிஞர்? மலேசிய நாட்டு கவிஞர். அடுத்து பாருங்க, ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறம், அறம் அப்படின்னு 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அறம் என்றால் கருவி, அறம் என்றால் ஈகை. அப்போ அறம் என்றால் கருவி, அறம் என்றால் ஈகை அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு வர்றது இடையினரா, அடுத்து வர்ற வல்லினரா அப்படின்னு பார்க்குறோம். அதில் இடையினரா வந்துச்சுன்னா அது கருவி,
வல்லினரா வந்துச்சுன்னா அது ஈகை என்பது பொருள். ஒளி வேறுபாடு அடைந்து அடுத்து பொருள் தருக. அடுத்து பாருங்க, மனம் உள்ளம், மனம் வாசனை. அப்போ இதில் 2 சுழி நா வந்துச்சுன்னா அது உள்ளத்தை குறிக்கிறது. அப்போ மனம் அந்த சொல்லில் வந்து 3 சுழி நா வந்துச்சுன்னா அது வாசனையை குறிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்க, 6 என்பதன் இருபொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 அப்படின்னா எண்ணெய் குறிக்கும், நம்ம எண்ணெய் குறிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். 6 என்ற எண்ணெய் குறிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதை தவிர பாருங்க, 6 என்றது நதியை குறிக்கிறது. கங்கை நதி, காவேரி நதி, இதெல்லாம் நம்ம 6, கங்கை ஆறு, காவேரி ஆறு அப்படின்னு குறிப்பிடுவோம்ல, அதை தான் குறிப்பிடுறாங்க. 6 என்பது எண்ணெயும் 6 என்பது நதியையும் குறிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்க, திங்கள் இருபொருள் தருக. திங்கள் கிழமை மாதம், அதாவது திங்களை திங்கட்கிழமை அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக. அப்புறம் மாதத்தை வந்து திங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மாதம் என்ற சொல்லுக்கு திங்கள் என்ற பொருளும் இருக்குது. அடுத்து பாருங்கள், திங்கள் என்ற சொல்லுக்கு நிலவு என்ற பொருளும் இருக்குது. அப்போ திங்கள்னா கிழமையும் குறிக்கும், மாதத்தையும் குறிக்கும், நிலவையும் குறிக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இதில். அடுத்து பாருங்கள், ஓடு இருபொருள் தருக. ஓடு கூரையில் வேய பயன்படும் சுடப்பட்ட மண்பொருள் ஓடு அப்படின்னு பார்ப்போம். நம்ம நிறைய ஓட்டு வீடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஓடையும் குறிக்கும். அடுத்து பாருங்கள், ஓடு என்பது ஓடுதல் என்ற தொழிற்பெயரையும் குறிக்கிறது. அப்போ நம்ம ரன்னிங் போகிறதையும் ஓடு என்ற சொல் குறிப்பிடுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஓடுனா கூரையில் வேயப்படும் சுடப்பட்ட மண்பொருள். அடுத்த இன்னொரு ஓடுக்கு இன்னொரு பாருங்கள், அதே சொல்லுக்கு வேறு பொருள் ஓடுதல் என்பதையும் குறிக்கிறது. அடுத்து பாருங்கள், நகை என்பதற்கான இருபொருள் பாருங்கள். நகை என்றால் சிரிப்பு, நம்ம புன்னகை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் நகை என்றால் சிரிப்பு அப்படின்னு பொருள். அடுத்து பாருங்கள், நகை என்பது ஆபரணத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். நகை என்றால் சிரிப்பு மற்றும் ஆபரணத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், தமிழாக்கம் தருக, தமிழ்ச்சொல் தருக. வாலண்டியர் என்பதன் தமிழ்ச்சொல் தன்னார்வலர். வாலண்டியர் என்பதன் தமிழ்ச்சொல் தன்னார்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ் என்பதன் தமிழ்ச்சொல் இளம் செஞ்சிலுவை சங்கம். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் சாரண சாரணியர். ட்ரஸ்ட் என்பதன் தமிழ்ச்சொல் அறக்கட்டளை. சோசியல் ஒர்க்கர் என்பதன் தமிழ்ச்சொல் சமூக பணியாளர். அடுத்து பாருங்க, நம்ம திருக்குறள், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்ததில் நம்ம பல்வேறு தலைப்புகளை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இலக்கண பகுதி பார்த்துட்டோம். இப்போ திருக்குறள் என்ற பாடப்பகுதிக்கில் நம்ம வினா விடைகளை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீடியோவில் புதிய புத்தகம், பழைய புத்தகம், முந்தைய ஆண்டு வினாத்தாள், இந்த 3ஐயும் 3-in-1 தொகுத்து வழங்குகிறோம். இது உங்களுக்கு புதிதாக படிப்பவருக்கு கண்டிப்பாக பேருதவியாக இருக்குது. நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பேருதவியாக இருக்குது. அதாவது இது முக்கியமாக யாருக்குன்னா, நீங்கள் பேருந்தில் பயணம் பண்ணிக்கி இருக்கும்போது, வீட்டில் வேலை செஞ்சுக்கு இருக்கும்போது, படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்குலாம் இது பேருதவியாக இருக்கும். நீங்கள் இதை ப்ளே பண்ணிட்டு, இந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இந்த வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்களுடைய எல்லா அதாவது பொதுத்தமிழ் பாடம் உங்களுடைய ஆள் மனதுக்குள்ளே சென்று நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை இதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க திருக்குறள் என்ற பாடப்பகுதியை பார்க்கலாம். கேள்வி எண் 101. ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும், ஈகை ஆகும். ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகை ஆகும். பிற உயிர்களின் டேஸ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயன். அப்போ நம்ம கேள்விகள், நம்ம பின்னால் நான் கேள்விகள் கொடுத்துருக்கேன், அப்போதைக்கு அதை பார்த்துக்குருவோம். அடுத்து பாருங்கள், உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும். குற்றம் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும். அப்போ உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும். நம்ம திருக்குறள் எந்த திருக்குறளில் வருவார் சொல்லியிருப்பார்னா, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் கொடுத்திருப்பார். அதாவது உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், எந்த 4ம் இல்லாமல் வாழ்தலே அறமாகும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். அப்போ இவை 4ம் இல்லாமல் வாழ்ந்தது அறமாகும் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதுக்கான திருக்குறள் பாருங்கள். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுவார். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம் என்று வள்ளுவர் குறிப்பிடுவார். பாருங்க, இதில் அழுக்காறுனா பொறாமை என்று பொருள், அவா என்றால் பேராசை என்று பொருள்,
வெகுளி என்றால் சினம் என்று பொருள். இன்னாச்சொல் என்றால் கடுஞ்சொல் அப்படிங்கிறது பொருள். பின்னால் பார்ப்போம். கேள்வி எண் 105. சிறந்த அறமாக வள்ளுவர் குறிப்பிடுவது எதை? உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்திறன் ஆகுல நீரபெற அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த குறளுக்கான கேள்வி தான் இது. சிறந்த அறமாக வள்ளுவர் குறிப்பிடுவது உள்ளத்தில் குற்றமில்லாமல் மனத்துக்கண் மாசிலனாதல் அப்படிங்கிறத நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். தமக்கு துன்பம் வந்தவரை தண்டிக்கும் வழியாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது? துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்து தண்டிக்க வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது தமக்கு துன்பம் தந்தவரை எப்படி தண்டிக்கணும்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். துன்பம் செய்தவர் வெட்கப்படும்படி நாம் அவருக்கு நன்மை செய்து அவரை தண்டிக்க வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதுக்கு பாருங்க, நம்மளுடைய வள்ளுவர் எந்த குறளில் குறிப்பிடுறாரு பாருங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தாரை ஒருத்தல், நமக்கு ஒருத்தர் துன்பம் தந்தான்னா அவர் வெட்கப்படும்படி நன்னயம் செய்துவிடல், அவருக்கு நல்லது செய்து அவர் வெட்கப்படும்படி நான் அவரை தண்டிக்க வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க, அறிவின் பயன் யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிற உயிர்களின் துன்பங்களை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். அப்போ அறிவின் பயனாக நம்மளுடைய வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? பிற உயிர்களின் துன்பங்களை கண்டு வருந்துவதே அறிவின் பயன் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 108. பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று நம்முடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்ற வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது வேற ஒன்றுமே கிடையாது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ நம்ம என்ன, தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நம் பிற உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிட்டார். எந்த குறளில் குறிப்பிட்டார்? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க, கேள்வி 109. அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இப்போ நம்ம பார்த்த அதே திருக்குறள் தான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் அப்படின்னு கொடுத்துருக்காரு பாருங்க. நூலோர்னா நூல்களில் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, அதாவது மற்ற அறங்களை விட சிறந்த அறமாக அது கருதப்படுகிறது அப்படின்னு நம்முடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ இப்படி தான் நம்மளுக்கு கேள்வி, இந்த மாதிரி தான் கேள்விகள் வரும். அறநூல்கள் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு பார்க்குறோம். இந்த அறநூல்கள் அப்படிங்கிறத இங்கே கீவேர்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம படிக்கணும். கேள்வி 110 பாருங்கள். யாருக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது? பெரியவர். யாருக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பெரியவர். அல்ல, நம்மளுடைய வள்ளுவர் எந்த குறளில் குறிப்பிடுவார்னா, எரியார் சுரப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது தீயினால் சுடப்பட்டவர்கள் கூட பிழைச்சிக்கலாம், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் யாரும் தப்ப முடியாது அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எந்த குறளில்? எரியார் சுடப்படினும் உய்வுண்டாம், அதாவது தீயால் சுடப்பட்டாலும் நீ பிழைத்து விடலாம். உய்யார், பிழைக்காதவர் யாருன்னு பாருங்க, பெரியார் பிழைத்தொழுகுவார் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது அப்படிங்கிறத அந்த கருத்தை நம்மளுடைய வள்ளுவர் வலியுறுத்துகிறார். அடுத்து பாருங்க, அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை, வெகுளி என்பதன் பொருள் சினம். யாரை இகழக்கூடாது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆற்றல் உடையவரை இகழக்கூடாது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆற்றல் உடையவர்களை என்றும் நாம் இகழக்கூடாது, அதுதான் நம்மளுடைய தீங்கிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ளுமான ஒரு சிறந்த வழி அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுறார். ரொம்ப பலமானவங்க, ஆற்றல் உடையவங்களோட நம்ம அவங்கள பழிக்கக்கூடாது, இகழக்கூடாது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், இதே பாடப்பகுதியில் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்குறோம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. இப்போ நம்ம தாய்மானவர் பாடலில் இந்த கேள்வியை பார்த்தோம்.
தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. அடுத்து பாருங்க, பொருத்தமான பொருளை தெரிவு செய். திங்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம். மலை, கடல், நிலவு, சூரியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் இருபொருள் தருக. நிலவுக்கு திங்களுக்கு இருபொருள் தருகல கிழமை, மாதம், நிலவு அப்படின்னு பார்த்தோம். அப்போ இங்கே திங்கள் என்பதன் பொருள், பொருத்தமான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவு. அடுத்து பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதையும் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்துருக்கோம். ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஓர் வருமா, மாங்கிறது உயிர்மை எழுத்து. அப்போ அந்த இடத்துல ஒரு வந்தால் தான் சரியானதாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தப்பாக போயிடும். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷனுக்கு வரும்போது ஒரு மாவட்டத்தில் அப்படிங்கிற போது உயிர்மை எழுத்துக்கு முன்னால் ஒரு என்ற வார்த்தை வரணும். ஸோ அடுத்து அது கரெக்டு. அடுத்து பாருங்கள், ஓர் அமைச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓர், அங்கே உயிரெழுத்து வந்திருக்கு. ஆ என்ற உயிரெழுத்து வந்திருக்கு. உயிரெழுத்துக்கு முன்னால் ஓர் என்றது தான் வரணும். அப்போ அதுவும் கரெக்டாக இருக்குது. அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஆப்ஷனே சரியாக இருக்கிறதுனால நீங்கள் அடுத்து மூணாவது ஆப்ஷன், நாலாவது ஆப்ஷன்லாம் போக தேவையில்லை. இங்கே சரியானதை விடையை கொடுத்துட்டு அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்து பாருங்கள், இலக்கண குறிப்பறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாலச் சிறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சாலச் சிறந்தது என்பது உரிச்சொல் தொடர் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம மா அப்படிங்கிறதுலாம் உரிச்சொல். அப்புறம் சாலச் சிறந்தது அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய உரிச்சொல் தொடர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்கள், பெயர் சொற்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இப்போ தான் நம்ம பார்த்தோம். மல்லிகை, பள்ளி, கிளை, இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மல்லிகை என்பது ஒரு பொருள், அதாவது பொருளுடைய பெயரை குறிப்பிடுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்கள், பள்ளிங்கிறது இடத்தின் பெயரை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பாருங்கள், கிளை என்பது சினைப்பெயர். ஒரு மரத்தின் ஒரு கிளை, ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறிப்பிடுவது சினைப்பெயர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ கிளை என்பதற்கு சினைப்பெயர். அப்போ இனிமை, கருமை இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பண்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதுக்கு சரியான விடை பாருங்கள், மல்லிகை பொருள் பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை என்கிறது சினைப்பெயர், இனிமைங்கிறது பண்பு பெயர். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. அடுத்து பாருங்கள், பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால பெயர்னு கொடுத்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, செம்மைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பொருத்தமற்றது அப்படின்னு தான் பார்க்குறோம். காலப்பெயருக்கு செம்மை வருமா, செம்மைங்கிறது பண்பு பெயர்களில் வரும். அப்போ அது ஏங்கிறது இந்த இடத்த பொருத்தமற்றதில் தேர்ந்தெடுக்கும் போது இல்லை பாருங்கள், பொருத்தமானது தேர்ந்தெடுக்கல, தப்பானது தான் கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கணும். கேள்வியை முதல்ல 1க்கு 2 முறை படிக்கணும். அந்த அடிப்படையில் தான் ஏன்னா ஒவ்வொரு கேள்வியுமே நம்மளுடைய வேலை வாய்ப்பை, வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், அப்போ காலப்பெயருக்கு செம்மைன்னு கொடுத்துருக்கு, அது பொருத்தமற்றதாக இருக்குது. அப்போ அதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சினைப்பெயர் கண் சரியாக தான் இருக்குது. இது தவறாக இல்லை, பொருத்தமற்றதாக இல்லை, இது பொருத்தம் உள்ளதாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், கேள்வி அடுத்து பாருங்கள், ஆப்ஷன் சி பாருங்கள், பண்பு பெயர்னு கொடுத்து ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது பொருத்தமற்றதாக இருக்குது. ஏன் சார் பண்பு பெயரில் ஆண்டு வருமா? ஆண்டுங்கிறது காலப்பெயரை குறிக்கக்கூடியது. அப்போ இது பொருத்தமற்றதாக இருக்குது. அப்போ ஏயும் சியும் பொருத்தமற்றதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், தொழிற்பெயர் ஆடுதல், இது சரியாக இருக்குது. அப்போ இதில் பொருத்தமற்றது அப்படின்னு பார்க்கும்போது காலப்பெயர் செம்மையும் பண்பு பெயர் ஆண்டும் தான் இதில் பொருத்தமற்றதாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஏ அண்ட் சிங்கிறத இங்கே சரியாக நம்ம விடையளிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். இது பொருத்தமானது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சினைப்பெயர் கண், தொழிற்பெயர் ஆடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பிஏயும் டிஏயும் குறிச்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், நம்ம 6ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு வினாவையும் நம்ம ஒவ்வொரு வரியிலேருந்து வினா விடைகளை தொகுத்து வழங்கியாச்சு. அடுத்து அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளையும் பார்த்துட்டோம். இப்போ 6ஆம் வகுப்பு பழைய பாடப்புத்தகத்தை பார்க்குறோம். அதாவது நம்ம தமிழ் பாடத்தில் 100க்கு 100 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறணும்னா கண்டிப்பாக புதிய பாடத்திட்டத்தை முழுமையாக படிக்கணும். பழைய பாடத்திட்டத்தில் உள்ள சிலபஸில் உள்ள முக்கிய பகுதிகளையும் பார்க்கணும். அதே சமயத்தில் முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை பார்க்கணும். இதை எல்லாத்தையும் 3ஐயும் ஒரே வீடியோவை தொகுத்து ஒவ்வொரு ஏழுக்கும் வழங்கிட்டு வரோம். நீங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் உள்ள வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு எங்கேயாவது போய் டெஸ்ட்டு போட்டிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் 90 மதிப்பெண்களுக்கு மேலே பெற முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். ரிவிஷன் பண்ணுறவங்க இதனுடைய ஸ்பீடு, பார்க்கக்கூடிய ஸ்பீடை 1.5 இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணிடலாம். வெறும் ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஃபுல் ஒரு இயலையே ஈஸியாக ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இப்போ பாருங்க, 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் இயல் 8. உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று பாடியவர் கம்பர். உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று பாடியவர் கம்பர்.
உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். தமிழ் விருந்து நூலின் ஆசிரியர் ராப்பி சேதுப்பிள்ளை. தமிழ் விருந்து நூலின் ஆசிரியர் ராப்பி சேதுப்பிள்ளை. கள்ளைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இப்பாடலின் ஆசிரியர் ராமச்சந்திர கவிராயர். கள்ளைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இப்பாடலின் ஆசிரியர் ராமச்சந்திர கவிராயர். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். அப்போ இதில் உள்ள எல்லா கேள்விகளுமே நம்மளுக்கு முக்கியமானதாக தான் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிற பாடத்தலைப்புங்களை நம்ம கேள்விகளை பார்க்குறோம். பாமர மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயணகவி. அப்போ பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை பரப்பியவரை நம்ம உடுமலை நாராயணகவி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயணகவி அப்படின்னு பார்க்குறோம். பகுத்தறிவு கவிராயர் யார்? உடுமலை நாராயணகவி. அப்போ பகுத்தறிவு கவிஞர் யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதிதாசன் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், நாடும் நகரமும் என்ற பாடத்தலைப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பாடத்தலைப்புலாம் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது, ஆனால் புதிய பாடத்திட்டத்தில் இல்லை. அப்போ நம்ம பழைய பாடத்திட்டத்தில் தான் கண்டிப்பாக படிக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு இயலுக்கும் நம்ம தொகுத்து வழங்குறோம். எது சிலபஸில் இருக்கோ அந்த பகுதியை முக்கியமாக நமக்கு தொகுத்து வழங்குறோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 8. முரப்ப நாடு என்பது டேஸ் மண்டலத்தை சேர்ந்த நாடுகளில் ஒன்று. பாண்டி மண்டலத்தை சேர்ந்த நாடுகளில் ஒன்று. முரப்ப நாடு என்பது பாண்டி மண்டலத்தை சேர்ந்த நாடுகளில் ஒன்று. நம்மாழ்வார் பிறந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குருக்கூர் என்னும் ஆழ்வார் திருநகரி. இது கடந்த குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ நம்மாழ்வார் பிறந்த ஊர் எது? குருக்கூர் என்னும் ஆழ்வார் திருநகரி. இந்த இடத்துல இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆழ்வார் திருநகர் கொடுத்துருந்தாங்க, திருநகரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சிறந்த ஊர்கள் டேஸ் என்னும் பெயரால் வழங்கப்படும். புறம் என்னும் பெயரால் வழங்கப்படுகிறது. தொழில்களால் சிறப்படையும் ஊர்கள் பேட்டை என்று அழைக்கப்படும். செவ்வாய்க்கிழமைகளில் சந்தை நடைபெறும் ஊர் செவ்வாய்ப்பேட்டை. பெருமாள் கோயில் கொண்ட ஊர்களை எவ்வாறு அடைமொழி வைத்து அழைப்பர்? திரு என்னும் அடைமொழி வைத்து அழைப்பர். அப்போ பெருமாள் கோயில் கொண்ட ஊர்களை எவ்வாறு அடைமொழி வைத்து அழைப்பர்? திரு என்னும் அடைமொழியோடு அழைக்கப்படும் ஊர்கள் பெருமாள் கோயில் அப்படி உள்ள ஊர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், நாடும் நகரமும் என்ற பாடப்பகுதி எந்த நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது? ஊரும் பேரும் என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது. நாடும் நகரம் என்ற பாடப்பகுதி எந்த நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது? ஊரும் பேரும் என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது. ஊரும் பேரும் என்னும் நூலின் ஆசிரியர் ராப்பி சேதுப்பிள்ளை. அதாவது நம்ம சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிற ராப்பி சேதுப்பிள்ளை தான் நம்ம ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர். புலம் என்ற சொல்லின் பொருள் நிலம். புலம் என்ற சொல்லின் பொருள் நிலம். அடுத்து பாருங்கள், கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம். அப்போ கடற்கரையிலே உருவாகக்கூடிய நகரங்களை நம்ம பட்டினம் சொல்கிறோம். உதாரணமாக பாருங்கள், காவேரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், காயல்பட்டினம், இதெல்லாம் கடற்கரை நகரங்கள் அப்படின்னு பார்க்குறோம். கடற்கரை சிற்றூர்கள் அப்படிங்கிறது டேஸ் என்று அழைக்கப்படும், பாக்கம் என்று அழைக்கப்படும். கடற்கரை சிற்றூர்களை நம்ம பாக்கம்னு சொல்கிறோம். இப்போ பட்டினப்பாக்கம், மீனப்பாக்கம், சேப்பாக்கம் இதெல்லாம் கடற்கரை சிற்றூர்கள் அப்படின்னு நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? குப்பம் என்று அழைக்கப்படும். இது எல்லாமே கடற்கரை சார்ந்த ஒரு இடத்தை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நெய்தல் நிலத்தை சார்ந்த வாழ்விடங்கள் குப்பம் என்று அழைக்கப்படும். அதை பாருங்கள், காட்டுக்குப்பம், நொச்சிக்குப்பம், மஞ்சக்குப்பம், மந்தார குப்பம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாண்டிய மண்டலத்தில் உள்ள விருதுப்பட்டி தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாணிகத்தால் மேம்பட்டு இன்று விருது நகராக அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது அப்போ இது விருதுப்பட்டிங்கிறது எந்த மண்டலத்தில் இருக்குது? பாண்டிய நாட்டில் இருக்குது. அப்போ விருதுப்பட்டிங்கிறது இப்போ எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விருதுநகர் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் வாணிகத்தால் சிரிப்படுது? ஏன்னா நம்ம விருதுநகரை குட்டி ஜப்பான், அதாவது சிவகாசிங்கிறத குட்டி ஜப்பான்ங்கிறது சொல்லுவோம். அந்த சிவகாசி இருக்கக்கூடிய மாவட்டம் விருதுநகர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் பற்றி பாடிய புலவர் திருஞான சம்பந்தர். மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் என்ற பற்றி பாடிய புலவர் திருஞான சம்பந்தர். அடுத்து பாருங்கள், இது இந்த பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்குறோம். டாக்டர் ராப்பி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். பாருங்கள், ராப்பி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். இப்போ அந்த படத்தலைப்பில் உள்ள கேள்விகள் தான் நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்கள், நான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குள்ள பொருளை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் நாவு. அடுத்து பாருங்க, நம்மாழ்வார் பிறந்த இடமான குருக்கூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாருங்க, ஆழ்வார் திருநகர், ஆழ்வார் திருநகரி, ஆழ்வார்பேட்டை, திருநகரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, 2022 கடந்த குரூப் 4 கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ என்ன இதுக்கு சரியான விடை பாருங்க, ஆழ்வார் திருநகரி. அப்போ இது பழைய பாடப்புத்தகத்திலிருந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மாழ்வார் பிறந்த இடமான குருக்கூர் அப்படிங்கிற பழம்பெயர் பெயர் இப்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ இந்த கேள்வி வேறு எப்படிலாம் கேட்பாங்க பாருங்கள். நம்மாழ்வார் பிறந்த ஊரான ஆழ்வார் திருநகரி அப்படி என்ற ஊரின் பழைய பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதை குருக்கூர் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம பல்வேறு ஆங்கிளில் பல்வேறு அப்ரோச்சில் ஒவ்வொரு கேள்வியும் நம்ம அப்ரோச் பண்ணணும். அடுத்து பாருங்கள். ஸோ இந்த கேள்வி இது வரைக்கும் நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 8 உள்ள புதிய பாடப்புத்தகம், பழைய பாடப்புத்தகத்தில் உள்ள சிலபஸில் உள்ள முக்கிய பகுதிகள், முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். இதை தவிர நீங்கள் புதிதாக படிக்கிறவங்களுக்கு எளிமையாக படிக்கிறதுக்கு புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் படிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப பேருதவியாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் இப்போ தொடர்ச்சியாக முழுமையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா பொதுத்தமிழ் பாடத்தில் கண்டிப்பாக நீங்கள் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறலாம். வேலை வாய்ப்பையும் வெற்றி வாய்ப்பையும் உறுதி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.